டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வுக்கு தயாராக வணக்கம். ஆல்ரெடி நம்ம பார்த்திங்கன்னா கணக்கு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே டோட்டலாக நம்ம பார்த்துருக்கோம் எங்கெங்கே படிக்கலாம் சொல்லிட்டு. அது அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்காக யூனிட் 8 and 9 இது எங்கே சார் படிக்கிறது, நம்ம ஸ்கூலில் சிலபஸ் தனியாக கொடுக்கலையே, தனியாக எப்படி சார் படிக்கிறது, எல்லாருக்கும் நிறைய பேர் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா மினிமம் 10 கொஸ்டின் அடிக்கடி கேட்குறாங்க. யூனிட் 8 9 சேர்த்து ஒரு 10 கொஸ்டின் இல்லை 15 கொஸ்டின் அதில் அந்த ரேஞ்சில் தான் வருது. இந்த டாபிக் நீங்கள் தனியாக எடுத்து படிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற டாப்பிக்கே நம்ம கவர் பண்ணாலே போதும். இதில் 10th புக்கில் மட்டுமே நிறைய கேள்விகளே வரும். 10th புக்கு ப்ளஸ் 9th புக்கு, 10th, 9th, 6 இந்த 3 புக்குலையுமே பார்த்திங்கன்னா இந்த டாப்பிக்லாம் சில டாப்பிக்லாம் கவர் ஆகுது. அது வரைக்கும் ஃபுல்லாக படித்தாலே போதும். ஏன்னா 10th குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th அந்த தரத்து தான் பார்த்திங்கன்னா கொஸ்டின் கேட்பாங்க. அதனால் மேக்ஸிமம் 10th புக்கில் இருந்தால் கொஸ்டின் வரும். அதையும் மீறி போனால் +1ல் பார்த்திங்கன்னா இந்திய பண்பாடு சொல்லிட்டு ஒரு புக்கு ஒன்று இருக்குது. ஸோ அந்த புக்கு வாங்கி படிக்கலாம். அதில் எல்லாமே ஃபுல்லாக கவர் ஆகும். மேக்ஸிமம் 10th புக்கு இல்லை டாபிக் ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் போங்க. இந்த திருக்குறள்லாம் பார்த்திங்கன்னா என்னென்னா, தமிழ் புக்கில் இருக்கிற திருக்குறள் எல்லாமே நம்ம படித்து புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் இந்திய அரசியலமைப்பு, எக்கனாமிக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல அந்த திருக்குறளில் எக்கனாமிக்ஸ் பற்றி அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அந்த குறளை மட்டும் அந்த இடத்துல அந்த பாடத்தில் போட்டிருப்பாங்க. ஸோ அதுபோல் அந்த பாடத்தில் நம்ம அந்த மாதிரி திருக்குறளை நம்ம படிச்சுக்கணும். இப்போ அரசியலமைப்பு போட்டிங்கன்னா அரசியலமைப்பு சம்மந்தப்பட்டது திருக்குறளில் சொல்லியிருப்பாங்க. அந்த பாட்டை அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி தான் நம்ம திருக்குறளை பற்றி நம்ம படிக்கணும். அதேமாதிரி பண்பாடை பற்றியும் பார்த்திங்கன்னா திருக்குறளை கொடுத்துருப்பாங்க. அதே போல் அங்கங்கே நம்ம அந்த திருக்குறளை படித்து நம்ம தனியாக எழுதி வச்சது நல்லது. ஏன்னா திருக்குறளை பொறுத்த வரைக்கும் அங்கங்கே 6வதுலேருந்து 10வது வரலாம் எல்லா புக்லேயுமே திருக்குறளை கொடுத்துருப்பாங்க. அது எக்கனாமிக்ஸில் இருக்கலாம், அரசியலமைப்பில் இருக்கலாம், எதில் வேணாலும் இருக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதில் தனியாக ஒரு நோட்டு போட்டு அந்த திருக்குறள் எழுதி என்ன அர்த்தம், என்ன விளக்கம் கொடுக்குறாங்க சொல்லிட்டு நீங்கள் தனியாக எழுதி வச்சிங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. திருக்குறள் பொறுத்த வரைக்கும் அப்படி தான் பண்ண முடியும். ஏன்னா +1 புக்கில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ் புக்கில் சில திருக்குறளாக இருக்குது. இந்திய அரசியலமைப்பில் பார்த்திங்கன்னா அதில் எக்கனாமிக்ஸ் பற்றி சில திருக்குறளை பற்றியான சில தகவலாக இருக்குது. நீங்கள் அதுவும் நீங்கள் படித்தால கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறமேட்டு விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இது பார்த்திங்கன்னா இந்த டாபிக் இந்த 2 டாப்பிக்குமே ஃபுல்லாக 10th புக்கில் சோசியல் சயின்ஸ் புக்கில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கவர் ஆகும். உங்களுக்கு விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டின் பங்கு, சமூக சீர்திருத்த இயக்கங்கள் இது எல்லாமே பார்த்திங்கன்னா 10th புக்கில் கண்டிப்பாக இருக்குது. 10th புக்கில் தான் சம்மு கேட்பாங்க. கொஸ்டின்ஸ்லாம் 10th புக்கில் தான் வரும். இந்த டாபிக் ரெண்டுமே 3வது டாபிக் மற்றும் 4வது தலைப்பு ரெண்டுமே பார்த்திங்கன்னா 10th புக்கில் புது புக்கில் பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் படித்து அதில் நோட்ஸ் எடுத்துங்க. குரூப் 4 பொறுத்த யூனிட் 8க்கு பார்த்திங்கன்னா 9க்கு நீங்கள் தனியாக படிக்கணும் அவசியம் கிடையாது. ஏன்னா ஸ்கூல் புக்கில் இருக்கிற தலைப்புகளை நீங்கள் ஃபுல்லாக படித்தாலே போதும். இதில் பார்த்திங்கன்னா தமிழகத்தில் வளர்ச்சி நிர்வாகம் இது மட்டும் நம்ம கரண்ட் ஈவெண்ட் சம்மந்தப்பட்டதாக எடுக்கணும். இது வரைக்கும் தமிழகத்தில் பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட கேள்வி கண்டிப்பாக வரும். தமிழகம் பார்த்திங்கன்னா கல்வி சம்மந்தப்பட்ட என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க, வளர்ச்சி பாதை நோக்கி என்னென்ன திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க, அதை பற்றிலாம் நம்ம ஃபுல்லாக நம்ம படிக்கணும். அதுக்கப்புறமேட்டு புவியியல் கூறுகள், பொருளாதார வளர்ச்சி அவற்றின் தாக்கமும் இதெல்லாம் இதுவும் 10th புக்கிலையும் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 6வதுலேருந்து 10வது வரல இந்த டாப்பிக்லாம் எங்கெங்கே தமிழ் புக்கில் கவர் ஆகுது, இது புக்கில் கவர் ஆகுதா அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. கண்டிப்பாக பார்த்திங்கன்னா சமூக பொருளாதார இதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்குது. அப்புறம் தமிழகத்தின் கல்வி மற்றும் நலவாழ்வு முறைகள் இதுவும் 2 கேள்வி பார்த்தா இந்த 2 டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த விடுதலை போராட்ட தமிழ்நாட்டின் பங்கு டைரெக்டாக தலைப்பு இந்த 2 தலைப்புமே 10th புக்கு சமூக புக்கில் இருக்குது. நீங்கள் படிங்க. கண்டிப்பாக எல்லாம் ஃபுல்லாக படிச்சுட்டு வாங்க. நீங்கள் 10th புக்கிலேருந்து மட்டுமே மேக்ஸிமம் உங்களுக்கு ஒரு 15 கொஸ்டின் வாய்ப்பு. எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணிங்கன்னா 10th புக்கிலேருந்து மட்டுமே உங்களுக்கு 15 GK கொஸ்டின் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஆல்ரெடி நம்ம ஸ்கூல் புக்கு குரூப்பில் வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோவில் போய் பாருங்கள். 2024 குரூப் 4 கொஸ்டின் எங்கெங்கெல்லாம் கேட்டு 22 எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டுறாங்க சொல்லிட்டு நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக 2024 இந்த மாதிரி தான் கொஞ்சம் கொஸ்டின்ஸ்லாம் வரும். நம்ம அது இந்த 2024 எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டைப்புக்கெல்லாம் கொஸ்டின்ஸ்லாம் வரும். ஸ்கூல் புக்கில் தான் படிக்கணும். ஸ்கூல் புக்கில் சம்மு எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் வரும். அதனால் ஸ்கூல் புக்கில் தான் நீங்கள் படிங்க ஃபஸ்ட்டு. சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.